வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மம்முட்டி சார் நடிச்சு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படின்னா, ஒரு பர்ஸ் ஒன்று மிஸ் ஆயிடும். அந்த பர்ஸ் ஒரு வயசான பாட்டி எடுத்துட்டு கொடுப்பாங்க. நம்ம டிடெக்டிவான நம்ம மம்முட்டி சார் தான் அந்த பர்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் போவாரு. ஆனா அந்த பர்ஸ்னால கிடைக்கக்கூடிய பல மர்மங்கள் கடைசியா இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களால கெஸ் பண்ண முடியாது. எப்படி சொல்லிருக்கக்கூடிய படம் டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் சொல்லிட்டு 2025ல இப்ப வெளியான இந்த படத்தோட ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஹைப் ஆப்ஷனை பண்ணிடுங்க. இப்ப நேரம் நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஊர் முழுக்க தெரு முழுக்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல போஸ்டரை ஒட்டிட்டு இருக்காங்க. அந்த ஏஜென்சிக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி அது மாதிரி சில போஸ்டரும் ஒட்டியிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு ஒரு பையன் இப்ப வேலை தேடி வந்திருக்கான். ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்ல அந்த அங்கிள் பார்த்துட்டு இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சுப்பா, எப்ப பாரு ஆள் எடுக்கிறேன்னு சொல்றான். ஆனா இது நாள் வரைக்கும் வேலைக்கு ஒரு பையனை கூட எடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்க. அப்படியே ஒரு கதவு தட்டிட்டே இருக்காரு. கதவு ஓப்பன்ல தான் இருக்கு. இந்த பையன் அப்படியே உள்ளுக்குள்ள போறான். நிறைய ரத்தங்கள்ல சிதறி கிடக்கிற மாதிரி இருக்கு. டிவில ஒரு மாதிரி நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் ஒரு கொலை நடந்த இடத்துல இந்த ரேகை எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி சிதறி கிடந்தது, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, அதை தேடி நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நிறைய போஸ்டர் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒட்டி இருக்கு. ஸோ அப்படி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. ஸோ நம்ம ஹீரோவோட பேர் தான் டொமினிக். சிஐ டொமினிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஐ அப்படின்னாக்கா போலீஸ் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் நம்ம ஹீரோ. போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ டிடெக்டிவ் ஏஜென்ட்டா ஒரு ஏஜென்சியை ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ அந்த இடத்துல அந்த புதுசாக வந்த நபர் உட்காந்துருக்காரு. ஸோ இன்டர்வியூக்கெல்லாம் ரெடியா இருக்கா அந்த பையன். நம்ம ஆள் அவர்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு ஸ்கேன். ஓகேப்பா நீ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் ஒரு கொஸ்டின் கூட நம்மளுக்கு கேட்கல, எப்படா வேலைக்கு சேர்த்துக்கிட்டான்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. சரி வா ஒரு டீ சாப்பிடுவோம், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கூட்டிட்டு போறாரு. பைபிள்ல பைக் வச்சிருக்கான், புல்லட். நம்ம ஹீரோ கிட்ட கார் இருந்தது. அந்த கார் ஒரு இடத்துல விபத்து நடந்ததால இப்ப அது ஷெட்ல இருக்குது. அதுவும் நம்ம ஹீரோவோட ஹவுஸ் ஓனர் காரு. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாரு. இப்ப அப்படியே ஒரு காஃபி ஷாப்ல காமிக்கிறாங்க. பைபிள்ல எப்படி இன்டர்வியூ எடுக்காமலே செலக்ட் பண்ணாரு அப்படின்னாக்கா, நம்ம ஆளு வேலைக்கு வந்த அந்த ஆளோட ஷர்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ஹைன் பண்ணி இருக்கு. அதுவும் பிராண்டட் ஷர்ட்டா இருக்கு. கையில வாட்ச்ல நீட்டா கட்டி இருக்காரு. அவரோட போனுக்கு SMS வந்ததுல அதுவும் குறிப்பா ஒரு கிரைம் மூவியா தான் பார்த்துட்டு புக் மை ஷோல புக் பண்ணிருக்காரு. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நீ எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டா இருப்ப. அதுவும் இல்லாம குறிப்பா உங்ககிட்ட வண்டி இருக்கு, என்கிட்ட அது கூட கிடையாது. அதனால ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயாவது போகணும்னா கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படும்ல. சோ அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா வேலைக்கு சேர்ந்த பையன் இந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க சித்தப்பாவை ரிலேட்டிவ் எடுத்துட்டு கொடுத்துருக்காங்களாம். சோ ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சில தடவை டிடெக்டிவ்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு 20% எரர் வருது சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சுட்டு அப்படி இங்க கிளம்பி வராங்க. இப்போ முதல் கேஸ் ஒரு கேஸை விசாரிக்க போறாங்க. சோ அவர் ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறாங்களாம். அந்த இல்லீகல் அஃபேர்ல அந்த பொண்ணு இவரை கொலை பண்ண போறதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கண்டுபிடிக்கணும், தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்க காண்டமும் பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ அங்க இருந்து அப்படியே கிளம்பி அவரு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இது எல்லாமே ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு காமிக்கிறாங்க, அந்த ரூம்ல ஜூஸ் கேட்டிருக்காரு அந்த நபர். சோ அவங்க இல்லீகல் அஃபேர் கூட ஜாலியா ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப கதவு தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தான் வந்திருக்காரு. கீழே அசிஸ்டன்ட விட்டுட்டு வந்திருக்காரு. ஹீரோ பயங்கரமா மிரட்டுறாரு. மல்லிகாக்காவை எனக்கு நல்லா தெரியும், அதாவது இந்த நபரோட வைஃப் இவருக்கு நல்லா தெரியுமா. சோ அவங்க கிட்ட இது எல்லாத்திட்டு போயிட்டு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க தான் கண்டுபிடிக்கும் சொல்லியிருக்காங்களாம். என் ஹஸ்பண்ட் ஒரு தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காரு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இதை சமாளிக்கிறதுக்காக இந்த நபர் ஒரு 50,000 ரூபாய் நான் கொடுத்துறேன், பொண்டாட்டிட்டுலாம் சொல்லிடாதான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன். சோ அப்படியே இன்னொரு பிளாஷ்பேக் பார்த்தா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்லையா அந்த பொண்ணு, இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை நம்ம கறக்கணும்னு சொல்லி அவ ஒரு வீடியோவை ஆன் பண்ணி வச்சிருக்கா. இவ எவ்வளவு பெரிய கேடு கெட்டவளா இருப்பா பாருங்க. சோ அப்படியே இப்ப அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நான் தான் தடுத்திருக்கேன், பொண்டாட்டிக்கிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஆளு ரொம்ப நல்லவர்னு சொல்லிடுறேன், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் அமௌண்ட் ஆட்டையை போட்டுட்டு அவர் பர்ச்சேஸ் பண்ண பொருளையும் ஆட்டையை போட்டுட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுல தான் சாப்பிடுவாரு சில தடவை. அந்த அம்மா ஒரு பையன் தான் பெற்றிருக்குது. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அந்த பையனும் ஒரு கப்பல்ல முழுகி இறந்து போயிட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரியாம அந்த அம்மா தான் உசுர அப்படியே கையில பிடிச்சிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ அந்த பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வராரு. அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு சரி கொஞ்சம் சாப்பிடலாம் சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அசிஸ்டன்ட்கார வெளியே நிக்கிறான். அவன் உள்ள வந்தோடனே அந்த பாட்டிக்கு ஒரு ஷாக். யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்காவது ஒழுங்கா சம்பளத்தை கொடுத்து கூடவே கொஞ்சமாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போ அசிஸ்டன்ட்காரன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறானா. சோ அதனால கிளம்புற சார் லீவ் வேணும்னு
அப்படின்னு சொல்றான். வந்து ஒரு நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ள எதுக்குடா லீவு கேட்கற அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க. சரி சரக்குலாம் அடிப்பீங்களான்னு சொல்லி கேட்கறாரு. அதெல்லாம் இருக்கு சார்னு சொல்லி அவன் சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட போறாரு. இப்ப அந்த இடத்துல போயிட்டு சரக்குலாம் 2 பேர் அடிக்கிறாங்க. இப்படி இவங்க வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு நாள் பாட்டி வீட்டுல உட்காந்துருக்கும் போது அந்த பாட்டி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க உட்கார்ந்த அந்த இடத்துல ஒரு பர்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கான். சோ அந்த பர்ஸ் யாரோடது என்னன்னு தெரியல. அதுல கொஞ்சம் காசு இதெல்லாம் இருந்தது. ஆனா அட்ரஸ் ஒன்னும் பெருசா எனக்கு கிடைக்கல. சோ நீ வந்துட்டு இதை விசாரிச்சு அந்த பர்ஸ் அந்த நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும்னு சொல்லும்போது, சாதாரண பர்ஸ் தானே, தூக்கி போட்டு வேலையை பாரு, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. ஆனா அந்த பாட்டிமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பர்ஸ் கிடைச்ச உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க ஒன்னும் பெருசா காதுலே போட்டுக்கல. சரி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம்னு சொல்லி போகும்போது ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்லாம் ரொம்ப மோசமானவங்க பாட்டி, இதுல இருக்க காசுலாம் அவங்களே தின்னுட்டு பர்ஸை தூக்கி வெளியே போட்டுருவானுங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ ஏன் போயிட்டு ஏதாவது பண்ணிக்க, இல்ல கோவில் உண்டியில போட்டுரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சொல்றாரு. ஆனா அந்த பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, இதை பார்ப்பா, இந்த பர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவைக்கு வேணாலும் இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சது, ஏதாவது ஒரு அவசரமா தேவைகளா கூட இருக்கலாம், நான் எப்படி என் பையனை தொலைச்சிட்டு அவன் வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கணும், அந்த மாதிரி கூட இருக்கலாம் சொல்லி கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுது. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஒண்ணு வேலைக்காகாதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 3 மாசம் வீட்டு வாடகை வந்துட்டு பாக்கி இருக்கு. சோ நீ இந்த பர்ஸை யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டுனா அந்த 3 மாசத்துக்கான வாடகை தர வேண்டாம், இது நான் உனக்கு கொடுக்குற சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கெட்சை போட்டுருச்சு. சரின்னு நம்ம ஆளு ஒத்துக்கிறாரு. இப்ப அக்கா பாட்டா அந்த பர்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. கொஞ்சம் காசு இருக்கு, நிறைய இதெல்லாம் இருக்கு. ஆனா அதுல குறிப்பா ஒரு மெமரி கார்டு இருக்கு. அது தவிர்த்து ஒன்னும் பெருசா அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கல. அந்த மெமரி கார்டை சிஸ்டத்துல போட்டு ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா அதுலயுமே ஒன்னும் பெருசா இல்ல, பாஸ்வேர்டு போட்டிருக்குது. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு பில் இருக்கு. அந்த பில்லு வந்துட்டு சின்னதா கிழிச்சு இருக்குது. அந்த பில்லு தன்னோட அசிஸ்டன்ட்ட கொடுத்து ஒட்ட வைக்க சொல்றாங்க. அது வந்துட்டு ஒரு பேங்க்ல லோன் எடுத்திருக்கான். அதுல லோன் நம்பர் தான் இருக்குது. சோ அதை வச்சு அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கானா, அவன் வந்துட்டு பேங்க்ல தான் வேலை பார்க்கறானா. அந்த பேங்க்கை நான் என்ன கேட்டாலும் அவன் எடுத்து கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா அந்த நபர் வந்துட்டு ஒரு இல்லீகல் ஆஃபர்ல இருந்திருப்பாரு. அதை வந்துட்டு கண்டுபிடிச்சு போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அவனை நீ என்னைக்காவது என்ன கழட்டி விட்டுனா இது உன் பொண்டாட்டிக்கு அனுப்பிடணும்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காரு. சோ அதனால இப்ப இந்த பில்ல அனுப்பின உடனே அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டாரு. அந்த பர்ஸோட நபரோட பேரு பூஜா அப்படிங்கிறது, ஒரு கேர்ள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. சோ இப்ப அந்த அட்ரஸுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு தேடி போறாரு. அந்த அட்ரஸ்ல வந்துட்டு காணாம போன அந்த பூஜா பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே இந்த ஒரே ரூம்மேட்ல தான் இருந்தாங்களாம். சோ அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை காதலிச்சிருக்குது, கார்த்திக்னு சொல்லிட்டு. அந்த கார்த்தி என்ன பண்ணிருக்கானா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேக்கப்லாம் பண்ணிட்டான். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு அவனை பார்க்க போறதா சொல்லிட்டு அந்த பொண்ணு போனா. இப்ப அந்த பொண்ணு காணாம மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் ஆயிடுச்சாம். போலீஸ் எல்லாம் வேற கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். சோ இப்ப அங்க இருக்கிற தொங்கி இருக்க அந்த போட்டோல தான் அந்த பூஜாவோட போட்டோலாம் நம்ம ஹீரோ போட்டோவே எடுத்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டா மற்றபடி எதுவுமே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சோ இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இப்ப பாட்டிமா கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணே காணாம போயிட்டா, நீ ஒரு பர்ஸ் எடுத்து வந்து கொடுத்த, இப்ப நிலைமை பாரு எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்துட்டு மேல தங்கி இருக்காரு இல்லையா, அந்த ஏஜென்சி ரூம்ல வந்துட்டு தங்கிட்டு இருக்கும்போது இவங்களை பாக்குறதாக லட்சுமின்னு ஒரு பொண்ணு வரா. சோ கூடவே ஒரு மொட்டை பையனை கூட்டிட்டே வருது. இனிமே வந்துட்டு உங்க நாய் என்னால பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நாய் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. யாருடான்னு பார்த்தா இது நம்ம ஹீரோவோட எக்ஸ் வைஃப். சோ இப்ப டிவோர்ஸ் ஆயிட்டு அவங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆக போறாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு செகண்ட் ஹஸ்பண்ட் நல்லா பிசினஸ் பண்றான் போல இருக்கு. அதுவும் வந்துட்டு ஒன்னும் பெருசா இல்ல, அதுவே வந்துட்டு ஒரு ஃப்ராட் கம்பெனி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயம் தெரியாம தன் எக்ஸ் வைஃப் போயிட்டு அதுல சிக்கிக்கிட்டா. என்ன பண்றது, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இருந்த நாய்க்குட்டியே இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நாய் எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இந்த பொண்டாட்டிக்காரி கிளம்பி போறா. ரொம்ப ஃபீலிங்ல இருக்க அசிஸ்டன்ட்காரன் அப்பதான் கேட்கறான், நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸால இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாராம். சோ அதுக்கப்புறம் அவங்க வைஃப் இனிமே உங்க கூட என்னால வாழ முடியும்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ அப்ப போனவதான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கத்துல அந்த வயசான பாட்டிமா, நீ வந்துட்டு அந்த பூஜா வந்துட்டு கண்டுபிடியா அப்படின்னு சொல்றாங்க. இதை பாரு பாட்டி, நீ ஏற்கனவே கொடுத்ததே செலவாகி போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு பெருசா வந்துட்டு பண்ண முடியாது, நான் ஒன்னும் சும்மா இல்ல வெட்டியா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க. இதை பாரு, என் காரை எடுத்துட்டு போயிட்டு நீ விபத்து பண்ண, அது கூட ஷெட்ல இருக்கு, நான் அதுக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், நீ மட்டும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், அந்த 50,000 ரூபாய் நீ எனக்கு தர வேண்டாம்னு சொல்லுது. இருந்தாலும் நம்ம பாட்டி உனக்கு ஏன் அந்த பொண்ணு மேல அவ்வளவு அக்கறைன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பையனை பிரிஞ்சு தான் அம்மா அவன் வருவானா வரமாட்டானா நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்க அழுதுருக்கேன் தெரியுமா, இந்த உயிர் கூட நான் வச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னைக்காவது என் புள்ள வருவாங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா நினைச்சிடக்கூடாதுல்ல, அவ இருக்காளா இல்ல செத்துட்டாளா அதையாவது கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஆளுக்கிட்ட மோட்டிவேஷன் பண்ண. என்ன பண்றது, பாட்டிக்கிட்ட அப்பப்ப சாப்பிட்றாரு, வேற வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுக்கல, அப்பப்ப செலவுக்கு காசு வாங்குறாரு. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் மூலமா இந்த பொண்ணோட கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட சில பேர் சில்மிஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க போல இருக்குது. அந்த ஏரியால குறிப்பா சில கேங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஆல்வின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை போயிட்டு விசாரிக்கும் போது அவன்கிட்ட ஜோசி எங்கடா இருக்கான், அவன் எங்க இருந்தாலும் எனக்கு உடனடியாக அவன் அட்ரஸ் கொடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது, அவனை பார்த்து பல நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தவன் சொல்றான். இப்ப ஜோசி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு கடை வச்சிருக்கான். சோ அங்க போயிட்டு பாக்குறாங்க. அவன் ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க அவன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பறந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவனை துரத்திட்டு நம்ம ஹீரோ ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு மிரட்டுறாரு. கடைசியில் அவன் அடியாளுங்களா கூட்டு வந்துட்டான். இப்ப அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோ சும்மா அடிச்சு சும்மா தோவன்னு துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை அவன் அடிக்க ஆரம்பிக்கும் போது அப்ப அசிஸ்டன்ட்காரன் சும்மா இல்லாம ஒரு பெரிய ராடு கம்பி எடுத்துட்டு வந்து அவன் தலையில அடிக்க, அடுத்த நிமிஷம் இது போலீஸ் கேஸ் ஆகுது. ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இப்ப உள்ளுக்குள்ள வச்சிட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இது நீ ஏன்டா அவனை அடிச்ச, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பாட்டிமா இருந்தாங்க இல்லையா, ஹவுஸ் ஓனர், அவங்க தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஜாமீன்ல எடுக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்பப்போ ஒரு பழைய ஐடி கார்டு அவர் போலீஸா இருக்கும்போது சிஐ டொமினிக்னு சொல்லிட்டு அவரோட ஐடியா காமிச்சுதான் நான் போலீஸ்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்த போலீஸ்காரர் இனிமே இந்த ஐடியோ இல்ல நான் போலீஸ்காரன் வெளியெல்லாம் சொன்னு வச்சுக்க உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இது பாருங்க, நான் நீங்க இந்த ஐடி கார்டு காமிச்சாலும் காமிக்கலாலும் நான் சிஐ டொமினிக்னு தான் சொல்லுவேன், ஏன்னா எங்க அப்பாவோட இனிஷியல் தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரியே நம்ம ஹீரோ வந்துட்டு சமாளிச்சுட்டாங்க இருந்து கிளம்ப. இப்ப அந்த மெமரி கார்டு இருந்தது இல்லையா, இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான். இப்ப அந்த மெமரி கார்டு என்னென்னவோ பாஸ்வேர்ட்லாம் போட்டு பாக்குறாரு, பூஜா டிட்டுன்னு போடுறாரு. ஆனா ஒண்ணுமே ஓப்பன் ஆகல. பத்தத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் வேற அவன் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறான், அவனுக்கு இருக்கிற மூளையை எட்டி வச்சு. ஆனா அதுவுமே ஓப்பன் ஆகல. கடைசி அந்த பாட்டி இருக்கு இல்லையா, அது நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாக்குது, போடுது ஒன்னும் ஓப்பன் ஆகல. கடைசியா பூஜா 1 2 3 போட இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. பயங்கர சந்தோஷம். இப்ப அந்த மெமரி கார்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அந்த பொண்ணோட போட்டோ, பூஜாவோட போட்டோ. மத்தபடி அந்த கார்த்தியோட போட்டோவோ அவனோட ஐடென்டிட்டியோ எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு இவங்க தங்கி இருக்காங்க. சோ அந்த பையன் கார்த்தி என்ன பண்ணிருக்கானா, இந்த பூஜாவை வீடியோ எடுத்திருக்கான். சோ அந்த ஹோட்டலோட பேக்ரவுண்ட் வியூஸ் அதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. சோ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்னும் பெருசா க்ளூ கிடைக்கல. திரும்ப அந்த பூஜாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தாலே அவளுக்கு போன் போட்டா, அன்னைக்கு போகும்போது எங்க போனாங்க, அதையாவது ஏதாவது சொன்னாங்களா சொல்லி கேட்டா, இல்ல அவங்க பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக மூணார் போறதா சொன்னான், மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சோ இப்ப கண்டிப்பா அந்த ஹோட்டல் மூணார்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிளம்பி மூணாருக்கு போறாங்க. அங்க இருக்கிற சில ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல தேடி பாக்குறாங்க. கடைசியா ஒரு ஹோட்டல் வந்துட்டு சிக்குது. சோ அந்த பேக்ரவுண்டு அந்த பொண்ணு வீடியோ எடுத்த அதே செவத்துல இருக்க பேக்ரவுண்டும் சேம். சோ இந்த ஹோட்டலுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோ நான் சிஐ போலீஸ் இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு காணாம போனது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 சோ அந்த டேட்ல வந்துட்டு தங்கியிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 6 மாசத்துக்கு ஆனாலே இது வந்துட்டு காணாம போயிடும். இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்துல வந்துட்டு இப்ப வந்துட்டு கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட, என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை பாரு நீ போய் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவனு சொல்ல, சரி நீங்க மேனுவலா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா, யாருக்கு ரூம் கொடுத்தீங்க, பேமெண்ட் பண்ண மெத்தட் அதெல்லாம் அந்த ரெஜிஸ்டர் நீ எடுத்து வைட்டு நான் மேல போயிட்டு வரதுக்குள்ள இருக்கணும், அதுவும் காணாம போச்சுன்னா உன்னை போய் கேஸ்ல உள்ள தூக்கி போட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இப்ப ஒவ்வொரு ரூமா போயிட்டு செக் பண்றாங்க. கடைசியா ஒரு ரூம் இருக்கு. சோ அதுலயே வந்துட்டு கப்பிள்ஸ் தான் இருக்காங்க. சோ அந்த ரூம்ல தான் வந்துட்டு அந்த பூஜா பொண்ணு நின்று இருக்கு. சோ இங்க இருந்து தான் வீடியோ எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹீரோவோட டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கீழே போயிட்டு அந்த பொண்ணு அன்னைக்கு புக்கிங் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல வந்துட்டு பேமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பேமெண்ட் பண்ணது கார்த்திக் தானா. சோ இப்ப அவனோட அட்ரஸ் அதுல இருந்து கிடைச்சிக்கிச்சு. ட்ராக்கிங் பண்ணிட்டாங்க. அந்த பேமெண்ட் யூபிஐ ஐடி வச்சு எந்த பேங்க்ல தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கானே, என்ன கேட்டாலும் தருவானே, அவன் மூலமா அட்ரஸ் எல்லாம் புடிச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு வெயிட் பண்றாங்க. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு இப்ப வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கார்த்திக் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. நீங்க அவங்க ஃப்ரெண்டான்னு கேட்க, ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் கொச்சின்ல இருந்து வரேன், நான் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர், பூஜான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கு. சோ அந்த மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா உங்க அண்ணன் கார்த்தியை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச, கார்த்திக் வந்துட்டு காணாம போயிட்டு பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு குண்டு தூக்கி போட, என்னடா இது வம்பு மேல வம்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்தி யார் உங்களுக்குன்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணோட அண்ணனா. சோ அவன் காணாம போயிட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சான். இது நாள் வரைக்கும் அவன் வருவான்னு சொல்லிட்டு நான் இதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, கார்த்திக் கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா, அவனை கடைசியா நான் வந்து பார்த்தது டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவன் வந்துட்டு இங்க வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவனை நான் பார்த்தது அன்னைக்குதான் ஒரு முக்கியமான விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல, ரிட்டர்ன் வரல. கம்ப்ளைண்ட் நான் கொடுத்திருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆனா இது வரைக்கும் விசாரிச்சதுல ஒரு க்ளூ கூட எனக்கு கிடைக்கல, அவனுக்காக தான் காத்துட்டு இருக்குன்னு சொல்ல, இப்ப அக்கம் பக்கத்துல நான் போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா, அவன் உண்டு, அவன் வேலை உண்டு தான் இருப்பான், பாமா காணாம போனதுல இருந்து அவன் தங்கச்சி தான் வந்துட்டு இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு நேரா போறாங்க. இந்த பொண்ணோட பேரு நந்தி தான். சோ இந்த பொண்ணை இப்ப கூட்டிட்டு
போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பாருமா சும்மா டெய்லி வந்துட்டு டார்ச்சர் எல்லாம் பண்ணாத, நாங்க என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி ஏதாவது ஒரு க்ளூ கூட கிடைக்கலையான்னு சொல்லி கேட்க, நீ யாருப்பா போலீஸா இல்ல வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்துட்டு உங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அது இல்லாம போலீஸ் இல்லங்கிற விஷயமே நம்ம பொண்ணுக்கு இப்பதான் தெரியுது. ஆரம்பத்துல வேற போலீஸ்னு சொல்லிட்டாரு நம்ம ஆளு. இப்ப அங்கிருந்து வெளியே வரும்போது சும்மா ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன், நான் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பூஜான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பர்ஸ் கிடைச்சது, அதை விசாரிக்க போய் தான் உங்க அண்ணன் இப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்குது, உங்க அண்ணனை கண்டுபிடிச்சாதான் நான் பூஜாவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, அப்ப பூஜாங்கிறது யாரு, எனக்கும் எதுவுமே தெரியாது, நீங்க பூஜாவை கண்டுபிடிச்சாதான் ஏன் எனக்கு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இப்படி ஒரு க்ளூ மாட்டிக்கிட்டு இருக்க. இப்ப திரும்ப ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போறாங்க. இந்த நந்திதா வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். ஸோ இன்னைக்கு நைட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அது வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட்காரன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணை ஜொல்லு விட ஆரம்பிச்சிட்டான். இல்ல நீ தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை நீ விசாரி, நான் இந்த டான்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அவங்களோட அழகுல நம்ம ஹீரோ அப்படியே சொக்கி விழுந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வரும்போது கூட இவ என்னடா ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழகாயிட்டே போறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோக்கு மண்டக்குள்ள ஓட, இப்ப அந்த பொண்ணும் தான் ஃப்ரெண்டுமே வந்துட்டு கார்ல நம்ம ஹீரோ தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்கா, டான்ஸ் எல்லாம் சொல்லி நிறைய இடத்துல போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. இப்ப ரெண்டு பசங்க ரவுடி பசங்க வந்துட்டு வண்டியை மறிக்க, என்ன இது இவங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டா, அவங்க கிட்ட இந்த அம்மா கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கான், அவங்க கேட்கிற பணத்தை விட இப்ப 18 லட்சம் ரூபாய்க்கு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணை எங்கள்கிட்ட கூட நான் கொஞ்சம் தள்ளிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனுங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ண, நம்ம ஹீரோ இறங்கி போயிட்டு அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு வராங்க. இப்போ ஒரு வழியா வீட்டில் விட்டுட்டு போக ஒரு சின்ன என்கொயரி தான், உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லும்போது அன்டைமா வேற இருக்கு, சரி பரவாயில்ல வாங்க சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தானா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு நாடக கலைஞனா வந்துட்டு அவங்க அண்ணெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 10 வயசுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணங்காரன் இந்த பொண்ணை இங்க கூட்டு வந்திருக்கான். இங்க இருந்து இந்த பொண்ணுக்கு டான்ஸ் மேல ஆர்வம்ன்றதால அந்த பொண்ணை வந்துட்டு இப்ப கொல்கத்தாக்கெல்லாம் அனுப்பி நல்லபடியா படிக்க வச்சு நல்ல பெரிய ஆள் ஆக்கியிருக்காரு அவங்க அண்ணன் கார்த்திக். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. அண்ணனை வேற காணாம போயிட்டான். ஸோ இப்போ அண்ணனுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டிமா கிட்ட சொல்றான், அப்ப இது வரைக்கும் நீ கண்டுபிடிக்கலையா, பூஜாவை கண்டுபிடிக்க போயிட்டு இப்ப கார்த்திக் காணாம போயிட்டானா இப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இப்ப கார்த்திகை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு ஒரு இன்ஜினியரா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கிட்ட சில வேலை பார்த்த இடத்துல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கடைசியா காணாம போகும்போது ஒரு நாள் முன்னாடி வேலையை ரிசைன் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்துட்டு பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் இங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. ஸோ அவன் தங்கியிருந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இப்போ அவன் இன்னொரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்கான். ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்க சொல்லியிருக்காரு. அங்க போயிட்டு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பையன் வந்துட்டு வந்தான் காணாம போறதுக்கு முதல் நாள் உள்ள போகும்போது போனா, திரும்ப வரும்போது ஒரு பொண்ணு கூட போனான். அந்த பொண்ணு வந்துட்டு ஃபேஸ் கட்ல எனக்கு சரியா தெரியல, எனக்கு வந்துட்டு அப்ப கண்ணெல்லாம் ஆபரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு என் கண் பார்வை தெரியாதெல்லாம் என்னால கரெக்டா கெஸ் பண்ண முடியல அந்த வயசானவர் சொல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு பூஜாவா இருக்குமான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கிளாரிபிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இல்ல கண்டிப்பா கார்த்திக் யாராவது வந்துட்டு பகையா இருக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்துட்டு நெருங்கின அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு ஒட்டு எனக்கு நம்ம அந்த பாஸ்கர் சொன்னதுல வந்துட்டு அவன் ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிசினஸ் பண்ண 3 பேர் இருக்கானுங்க. ஸோ அந்த 3 ஓனர் வீட்லயுமே வந்துட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டுறாங்க. அதுல ஒவ்வொருத்தனோட ஃபேஸ் கட் ரியாக்ஷன்ல நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுல ஒருத்தன் பார்த்துட்டு பயங்கரமா ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, யாருக்கோ ஃபோன் பண்ணிருக்கான். ஸோ அவனோட ஃபோன் நம்பர் வந்துட்டு லிங்க் பண்ணும்போது அது வந்துட்டு பாஸ்கருக்கு தான் போச்சு. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே அவனுக்கும் பாஸ்கருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கார்த்திக் ஏதோ பண்ணிருக்காங்க சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோட வீட்டுக்கு அந்த பொண்ணு வராங்க. ஸோ அந்த லேடி நந்திதா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, க்ளூ கிடைச்சதா சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க, கதவு தட்டுற சத்தம் யாரான்னு பார்த்தா அந்த கம்பெனில வேலை பார்க்கறவங்க 2 பேர் வந்துட்டு இவங்களை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோன் பயங்கரமா சண்டை போடுற ஆளு, ஆனா என்னன்னு தெரியல இப்ப பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. இனிமே வந்துட்டு இந்த கேஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அடிச்சு துவச்சு உசுரை எடுத்துருவோம், ஒழுங்கா ஓடி போயிட்டு தமிழ்நாட்டுக்கு சொல்லி மிரட்டிட்டு போறானுங்க. ஸோ இந்த பொண்ணு அப்படியே அமைதியாக தான் நின்றுகிட்டு இருக்கு. நீங்க இருந்தீங்கன்றதால என்னோட பவரை யூஸ் பண்ண சொல்லி ஹீரோ அங்கேயும் சமாளிக்க, அடுத்ததான் வந்துட்டு அந்த 2வது ஆள் ஃபோன் பண்றான் நம்ம ஹீரோக்கு. டேய் இதுக்கு மேலே வந்துட்டு உன்ட்ட சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. இப்ப இவங்களுக்கும் நம்ம காணாம போன கார்த்திக்கும் பூஜாக்கும் இந்த 3 பேத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, திரும்ப வந்துட்டு அந்த பாஸ்கர் இருக்கான் இல்லையா, அவனை போயிட்டு சந்திக்கலாம் சொல்லிட்டு திரும்ப தைரியமா அவனோட ஆபீஸ்க்கே போறாரு. அவர் இப்ப வெளியே போயிட்டாருன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அந்த ஆபீஸ்ல அந்த பாஸ்கர் வந்துட்டு ஒரு அவார்டு வாங்கியிருப்பாரு. அந்த அவார்டோட டேட் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் காணாம போனதுக்கு முதல் நாள் எடுத்த போட்டோ. அதுல வந்துட்டு நெத்தியில எந்த தழும்புமே கிடையாது. ஆனா அதே டைம்ல அடுத்த நாள் கார்த்திக் காணாம போனான் இல்லையா, அன்னைக்கு எடுத்த டைம்ல அவனோட நெத்தியில ஒரு தழும்பு இருக்குது. சோ அப்படின்னா கார்த்திக் காணாம போன அன்னைக்கு இவனுக்கு தலையில அடிபட்டிருக்கு. ஒருவேளை இவன் தான் கார்த்தி ஏதாவது பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. சாரி இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அசிஸ்டன்ட் தான் சொன்னான். சோ அவனோட கையில இருக்க வாட்ச் எடுத்து அந்த வாட்ச் உடஞ்சு போனது யாரோடது எப்படி இருக்கும் நீ என்ன ரியாக்ட் பண்றன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபேஸ் கட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப காணாம போனது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்துல இருந்து திரும்ப விசாரிக்கணும்னு சொல்லி காணாம போன அந்த பூஜா பொண்ணோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ இன்னைக்கு முதல்ல போறாருங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது எங்க பொண்ணு காணாம போயிட்டு 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறதா சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம், அவனை பாக்குறது ஏதாவது போயிட்டான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனா என் பொண்ணு காணாம போற அன்னைக்கு எங்களோட போனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு ரீல்ஸ் வந்ததுன்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த சீனை கட் பண்ணா அடுத்தது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பாக்குறத கிளம்பி போயிருக்கு பூஜா. சோ போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை பஸ்ல வந்துட்டு அந்த பர்ஸை வந்துட்டு அவனை பிக் பாக்கெட் அடிச்சிருப்பான். அது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு போனை மட்டும் திருடிட்டு பர்ஸ் அங்கே விட்டுட்டு போயிருப்பான். அந்த பர்ஸ் தான் இப்ப நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு கெஸ் பண்றாரு. பூஜாவோட பர்ஸ் இப்படிதான் காணாம போயிருக்கும். ஆனா கார்த்திக் கண்டுபிடிச்சாதான் பூஜா எங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். கார்த்திக்கு கொலைக்கான காரணம் அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துறானா கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி அந்த கம்பெனி ஓனர் அந்த பாஸ்கர் தான். இப்ப அவனை போயிட்டு துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டுறாங்க. அவனும் பயந்துட்டு வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப சொல்லும் போது அவன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். இந்த கார்த்திக் இருக்கான் இல்லையா, டோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவனோட சில சீக்ரெட்ஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு அவன் வந்திருக்கான். சோ நம்ம பாஸ்கர்ட்ட ஒப்படைக்க, ஆனா பாஸ்கரும் டோனியும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுங்க துரத்திட்டு போயிருக்காங்க. கார்த்திக் அங்கிருந்து தப்பிச்சு பைக் எடுத்துட்டு போக இந்த பாஸ்கரும் டோனி 2 பேரும் கார் எடுத்துட்டு அவனை துரத்திட்டே போக ஒரு இடத்துல ஏரிக்கிட்ட பக்கத்துல இடிச்சு பைக்கோட அவன் ஏரிக்குள்ள விழுந்துட்டானாம். கடைசி வரைக்கும் அவன் வெளியே வரல. அவன் செத்துட்டான்னு நினைச்சு இவங்க பயந்துலாம் வந்திருக்காங்க. அப்படியே அவனை சேஸ் பண்ணிட்டு போகும்போது தான் இவங்களோட கார் ஒரு இடத்துல இடிச்சது. அந்த கார் இடிச்சதுனால தான் இவரோட நெத்தில அடிபட்டிருக்கு. அதுதான் தழும்பு. ஆனா கடைசியில ஸ்டாஃப்ங்கள்ட்டலாம் வந்துட்டு கார் வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேம் ஆடி இருக்கிறாரு. அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறேன், என்ன சார் துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்க, இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டான்னு சொல்லி கேட்க, டே இது டூப்ளிகேட்டர் அமைதியாரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர்கிட்ட அதுக்கப்புறம் நீங்க அவனை பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டா அவனை கொலை பண்ணுன்ற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை காணாம போயிட்டான், அதுக்கப்புறம் நாங்களே விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற பாஸ்கர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். சோ இப்போ அதுக்கு அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த ஏரியில வந்துட்டு தேடுனா ஏதாவது டெட் பாடி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸை பத்தி நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் வேற தெரிஞ்சு வரும். சோ அவர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் துப்பாக்கிலாம் வச்சு மிரட்டுறீங்க, ஒழுங்கா துப்பாக்கிலாம் கொடுத்துருங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ சார் அது ஒரு டம்மி துப்பாக்கி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க தான் வந்துட்டு உண்மையை சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் போலீஸ் டீம் எல்லாரும் போயிட்டு அந்த ஏரியில தேடுறாங்க. தேடினதுல வந்துட்டு ஒன்னும் பெருசா எதுவும் கிடைக்கல, தேடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நந்திதாவை பாக்குறதாக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு அவங்க அண்ணனுக்கு கார்த்திக் வந்துட்டு பர்த்டேவாம். சோ அதனால வந்துட்டு பாயசம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க உங்க அசிஸ்டன்ட் சொல்லி கேட்கும்போது அவன் வெளியே நிக்கிறான். என்ன விஷயம் சொல்லி கேட்டா என் அண்ணனுக்கு ஒவ்வொரு பர்த்டேக்காக வருவான்னு சொல்லி நான் ஆசையா காத்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றாங்க. உங்க அண்ணன் வந்துட்டு பைக் ஆக்சிடென்ட்ல ஒரு ஏரிக்குள்ள முழுகிட்டான், அவன் உயிரோட இருக்கானா என்னன்னு தெரியல, ஆனா ஆல்மோஸ்ட் செத்துட்டான்னு நினைக்கிறேன், இப்ப அவனோட டெட் பாடி தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு தலைமையில இடி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்து பயங்கரமா அழுகிறான். இது வரைக்கும் டெட் பாடி கண்டுபிடிக்கல, வெயிட் பண்ணுங்க நாங்க பாத்துறோம் சொல்லிட்டு இப்ப போயிட்டு பாக்குறாங்க. இறக்கப்பட்ட பேர் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு வழியா பைக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பதான் வந்துட்டு ஏதோ ஒரு சாக்குல கல்ல கட்டி இறக்கி இருக்கிறதா சொல்லி ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இப்ப அந்த டெட் பாடி வெளியே எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கர ட்விஸ்ட். என்ன அப்படின்னா அந்த சாக்கு முட்டியில இருந்தது ஒரு லேடியோட டெட் பாடி. அந்த லேடி வேற யாருமே கிடையாது, காணாம போன பூஜா. சோ இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த லேக்ல விழுந்தது வந்துட்டு நம்ம ஆளு கார்த்திக், ஆனா இங்க கிடைச்சது நம்ம பூஜாவோட டெட் பாடி. ஒருவேளை கார்த்திக் தான் அந்த பொண்ணு கொலை பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க போட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தேகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த சொல்றதுக்காக இப்ப நந்திதா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு சீன்ல அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பூஜா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு தகவல் எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்க இப்ப நந்திதா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ நிக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த பூஜா பொண்ணு கார்த்திக் தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். கார்த்திக் தான் வந்துட்டு பூஜாவை அடிச்சு கொலை பண்ணி அந்த ஏரியில எடுத்துட்டு போயிட்டு போட்டிருக்கணும். நம்ப வைக்கிறதுக்காக அவனோட பைக் அது உள்ள விழுந்தது இல்லையா, இதுதான் நடந்திருக்கணும். கார்த்திக் வந்துட்டு அந்த ஏரியில விழுந்து செத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. சோ இதுக்கப்புறம் அந்த வீட்டுல வந்துட்டு ஒருத்தவன் வேலை பார்ப்பான், ஒரு வேலைக்காரன். அவங்கிட்ட அந்த பூஜா பொண்ண போட்டோவை காமிச்சு நம்ம ஹீரோ கேட்கும்போது இந்த பொண்ணை நான் இங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தேகம். இப்ப உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க நந்திதா இருக்காங்க. நந்திதா கிட்ட இந்த மாதிரி உங்க அண்ணனோட டெட் பாடி கிடைக்கல, ஆனா பூஜா இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கம். ஏன்னா பூஜா கிடைச்சாதான் கார்த்திக் கிடைப்பான் இவங்க அண்ணன். இப்ப அந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்னா என் அண்ணன் நல்லா தேடி பாத்தீங்களா, ஏதாவது எலும்பு கூட ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு கேட்டு அழுதுகிட்டே இருக்க, ஒருவேளை அண்ணன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அண்ணன் அப்படி எல்லாம் கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்குது. இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள போனவனே வந்துட்டு இந்த பொண்ணு அந்த பாயசத்தை
வந்துட்டு இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சிருக்கான். அப்படி அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு ஒருத்தவன் சில்மிஷன் பண்ணிருப்பான், ஹீரோ கூட அடிச்சிருப்பாரு. அவனோட டெட் பாடி இங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கான். சோ இது நம்ம ஹீரோ கவனிக்கல. அப்படி டக்குன்னு சாத்திட்டு அந்த பாயசத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு அவனை எப்படி கொலை பண்ணிருப்பானா, அந்த நபர் வந்துட்டு காசு கேட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்திருப்பான். அவனுக்கு ஒரு பாயசத்தை கொடுத்துருக்கும். அந்த பாயசத்துல விஷத்தை வச்சிருப்பான். சோ அப்படி விஷத்தை வச்சு அவனை கொண்டு தான் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பான். இப்ப அதே பாயசம் தான் நம்ம ஹீரோக்கும் கொடுத்துருக்கான். ஹீரோ சாப்பிடலான்னு போறாரு. எனக்கு வந்துட்டு சுகர் இருக்கு, அதனால வந்துட்டு நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களோட சொந்த பாரம்பரிய ஊருக்கு போனேன், நீங்க சொன்னீங்கல்ல உங்களோட பாரம்பரியம் வந்துட்டு இந்த நடன கலைஞர் ஆடுறதாம், அப்படி அந்த இடத்துக்கு நான் போய் விசாரிச்சதுல சந்திரசேகர் சொல்லிட்டு உங்க மாமாவை போயிட்டு விசாரிக்கலான்னு பார்த்தேன். அப்படி அவரு அன்னைக்கு விசாரிக்கலான்னு போகும்போது அவர் ஊருக்குள்ள இல்ல, அவங்களோட மனைவி இறந்துட்டு தான் சொல்லி அஸ்தியை கறக்கிறதுக்காக அவர் ராமேஸ்வரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பெருசா கவனிக்கல வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சொந்தக்காரங்களா யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க யாருமே கிடையாது. நீங்க அங்க எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்நாட்டுல 10 வருஷம், அதுக்கப்புறம் இங்க எத்தனை வருஷம் வந்து இருந்தீங்கன்னு சொல்ல 2 வருஷம், அதுக்கப்புறம் கொல்கத்தாக்கு போயிட்டாங்க இந்த டான்ஸை கத்துக்கிறதுக்காக, அங்க வந்துட்டு 3 வருஷம். சோ இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு 25 வயசு. சோ அப்படின்னா கொல்கத்தாக்கு நீங்க போயிருப்பீங்களா, அங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, இல்ல பக்கத்து வீட்டு ஏதாவது பழக்கமா இருக்கும் இந்த 3-4 வருஷத்துல, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் வந்துட்டு விசாரிக்கணும். ஒருவேளை நீங்களே உங்க அண்ணனுக்கு வந்துட்டு காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு டயலிங் நம்பர்ல எடுக்குது. இதை பாருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் எந்த அவசியமே கிடையாது, நீங்க வந்துட்டு போலீஸும் கிடையாது இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. எங்க இருந்து அப்படின்னாக்கா அந்த தமிழ்நாட்டுல இருந்து தான் வருது. அந்த சந்திரசேகர்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு மளிகை கடையில் தான் விசாரிச்சிருப்பாரு. அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட நம்பர் கொடுத்துருப்பாரு. இப்ப அவர் தான் கால் பண்ண, நீங்க வந்துட்டு அன்னைக்கு என்ன பார்க்கணும் சொன்னீங்களாமே சொல்லும்போது, ஆமா சார் இந்த மாதிரி கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தானமே உங்க ஊர்ல சொல்லும்போது, ஆமா அவன் ரொம்ப வந்துட்டு இந்த நடன கலையெல்லாம் ரொம்பவே நேசிச்சான், என் கூட தான் இருந்தான், அவன் லேடிஸ் கட்டப்லாம் போட்டா சும்மா அப்படி இருக்கும் அள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனோட நேரமா என்ன தெரியல, அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த நந்தி தான் அவனோட தங்கச்சி தான் அவனுக்கு எல்லாமே. அந்த தங்கச்சிக்காக தான் அவன் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா கடைசிலையும் அந்த தங்கச்சிக்காரிக்கும் இதயத்துல கொஞ்சம் கோளாறு வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டதா சொல்லி 10 வயசுல அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரசேகர் நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டை தூக்கி போடுறாரு. என்ன சார் சொல்றீங்க, இங்க நான் வந்துட்டு இருக்கேன், மூணாறுல கார்த்திக் இருக்கான், கார்த்திகோட தங்கச்சி இருக்காங்க சொல்லும்போது, என்னது கார்த்திக் இருக்கானா, கார்த்திக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, ஆனா அவன் தங்கச்சி 10 வயசுல இங்க செத்து போயிட்டால அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு குண்டை தூக்கி போடுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அங்க வந்துட்டு ஒரு ஆல்பம் இருக்குது. அப்பதான் வந்துட்டு அந்த நடன கலைஞர் சந்திரசேகர் சொன்னது ஞாபகம் வருது. ஏன்னா அவன் வந்துட்டு லேடிஸ் கட்டப்லாம் போட்டா சும்மா அள்ளுன்னு சொன்னார் இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து ஹீரோ அந்த கார்த்திக் தங்கியிருந்த ஹவுஸ் ஓனர் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது, அதனால அவன் போகும்போது தனியா போனா திரும்ப ரிட்டர்ன் போகும்போது ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனான்னு சொல்லும் போது தான் தெரியுது. ஹீரோ வந்துட்டு இப்ப கெஸ் பண்ணியிருக்கிறாரு சில விஷயங்கள்லாம். ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கும் போதெல்லாம் அந்த பையன் வந்துட்டு இங்க இருந்தான், திடீர்னு அந்த பையன் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு தங்கச்சிக்காரி வந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட சொன்னது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே சிங்க் ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கெஸ் பிடிச்சிட்டாரு. இங்கதான் படத்தோட ட்விஸ்டே ஓபன் ஆகுது. என்ன அப்படின்னா, இங்க இருக்கா இல்லையா இந்த நந்திகா, ஆக்சுவலி இவன் நந்திகாவே கிடையாது, இது வந்துட்டு ஒரு ஜென்ஸ், இவன் தான் அந்த கார்த்திக். இந்த கார்த்திக் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் லேடிஸா வாழ்றதா எனக்கு பிடிச்சிருக்கும். இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அவன் அந்த ஏரியில விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஏஞ்சி வெளியே வந்திருப்பான். ஏஞ்சி வெளியே வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஆம்பளையா இருக்கிறத விட இந்த பொம்பளை கெட்டப்ப போறது, ஒரு பெண்ணா வாழ்றதா ஆசை. இவனும் வந்துட்டு ஆம்பளையா வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கான், ஆனா ஒண்ணுமே செட் ஆகல. கடைசி வந்துட்டு ஃபுல்லா லேடிஸாவே கன்வெர்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பூஜாக்கு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இந்த பையன் கிட்ட வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்கு. என்ன வந்து ஆம்பளை சொல்லி ஏமாத்திட்டேன், செத்துட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், காணாம போயிட்டேன்னு சொல்லி என்னென்னவோ பண்ண, என்னை ஏமாத்திரியாடான்னு சொல்லி அந்த பூஜா வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டிருக்கு. சாரி, இந்த கார்த்திக் கிட்ட சண்டை போட்டிருக்கு. என்னோட விஷயம் எல்லாமே தெரிஞ்சு நீ வெளியே சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூஜாவை கொலை பண்ணி அவன் வந்துட்டு விழுந்தாலே அதே ஏரியில கல்லை கட்டி சாக்குல போட்டு தூக்கிட்டு போய் இந்த பொண்ணு போட்டிருக்கா. ஸோ இந்த நந்தி போட்டிருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு லேடியே கிடையாது, இவ ஒரு ஜென்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜென்ஸ் லேடிஸா மாறி தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கா. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுல போடுறா இவனுக்கு ஒரு பாயசம் சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டுருக்கு. கத்தில எடுத்து வெட்டுறதுக்கு வருது. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்க ஒரு வழியா அந்த பொண்ணை அடிச்சு லாக் பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு வேலைக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ தலையில பாட்டில் அடிச்சு கத்தியால குத்த, இந்த பொண்ணு கத்தியால குத்த, ஹீரோ அப்படியே உசுருக்கு போராடிட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம ஆள் அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, பயங்கரமா மழை பெய்யுது. சரின்ட்டு கார்ல இருக்க ஒரு பேக் எடுத்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வருவான். உள்ளுக்குள்ள வந்தா நம்ம ஆள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காருன்னு பார்த்துட்டு இவருக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. அந்த பேக்ல துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்து உங்களுக்கு சும்மாவே விட மாட்டேன் சொல்லி மிரட்டிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட நம்ம ஆள் கத்தி குத்துப்பட்டிருக்காரு. சார் உங்களை இந்த நிலைமைக்கு பண்ணவுல நான் சும்மா விட மாட்டேன் சார் சொல்லும்போது, டே அது டம்பி துப்பாக்கிட கம்முனுரா திரும்ப வந்துட போறாங்க சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. இப்பதான் நம்மளுக்கு உண்மையில பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு லேடிஸா வாழணும்னு ஆசை இருந்தாலும் அவன் தங்கச்சிக்காக ஒரு ஆணா வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசியில 10 வயசுல அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் தான் தங்கச்சி இறக்கல, என்னோட கூட தான் இருக்கிறான், நானாவே வாழ்றேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியாவே இவன் நந்திகாவா வாழ ஆரம்பிச்சிருக்கிறான். சோ அப்படிதான் இவன் லேடிஸா கன்வெர்ட் ஆயிருக்கிறான். சோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு நம்ம ஹீரோ. இதை வந்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்து இப்ப நம்ம ஹீரோ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. நிறைய பேர்லாம் வராங்க. ஆனா அந்த நந்திதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்ப பிடிக்கவே முடியல. ஆனாலும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சேஸ் ஓவர் பண்ணி இப்ப போலீஸ்ட பிடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த கேஸையும் முடிச்சிட்டாரு. பூஜாவை கொலை பண்ணது இந்த கார்த்திக்ங்கிற நந்திதா தான் கொலை பண்ணிட்டாங்க சொல்லி இந்த கேஸை முடிக்கிறாரு. படமும் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே லென்த்துங்க. சொல்லணும்னு நினைச்சா 50 நிமிஷம் ஆகும். எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி சொல்ல முடியுமோ கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.